நண்பர்களே, சென்ற வாரத்தில் சிவ வழிபாடு என்பது தமிழ்நாட்டில் தொன்று தொட்டு இருந்து வருகிறது என்பதை இலக்கியங்கள் வாயிலாக பார்த்தோம். சங்க இலக்கியத்துக்கு பிறகு வந்த காலத்தில் தோன்றிய இலக்கியங்கள் எல்லாம் இடைக்கால இலக்கியங்கள் என்று பொதுவான பெயர் பெற்றிருந்தாலும் அவை சமய இலக்கியங்களாக, பக்தி இலக்கியங்களாக அமைந்தன என்பதையும் பார்த்தோம். அப்படி பார்க்கும் பொழுது பக்தி இயக்கம் என்ற ஒன்று தோன்றியதனாலேதான் அந்த காலத்தில் பக்தி இயக்கத்தின் போது வெளிவந்த அத்தனை இலக்கியங்களும் பக்தி இலக்கியங்கள் என்று பெயர் பெற்றன என்பதையும் பார்த்தோம். பக்தி இயக்கம் என்கின்ற ஒன்றை பற்றி சென்ற வகுப்பிலும் பார்த்தோம், இந்த வகுப்பிலேயும் தொடங்கி இருக்கிறோம். பக்தி இயக்கம் என்பது என்ன? அது தோன்றுவதற்குரிய காரணம் யாது? இந்த இரண்டு கேள்விகளுக்கும் நாம் விடை கண்டுபிடித்து விட்டால் பக்தி இயக்கத்தினுடைய நோக்கம் நமக்கு தெளிவாக தெரியும். கிபி 3 முதல் 6ஆம் நூற்றாண்டு வரையிலே தமிழ்நாட்டிலே ஒரு நிலையான ஆட்சி இல்லை. வெளியிலே இருந்து வந்த களப்பிரர்கள் என்பவர்கள் இந்த நாட்டை கைப்பற்றி தங்களுடைய மொழி, சமயம் முதலியவற்றை கொண்டு வந்து திணித்ததன் காரணமாக இங்கே நிலைமை சீரழிந்தது. தமிழ் வளர்ச்சி குன்றியது, மக்களுடைய நடைமுறை வாழ்க்கை குலைந்தது, சமய பணிகள் தேங்கின, வாழ்க்கை முறையே மாற வேண்டியதாயிற்று. அவர்கள் கொண்டு வந்த சமணம், பௌத்தம் என்ற சமயங்களுக்கு மாற வேண்டிய ஒரு கட்டாயமும் ஏற்பட்டது. இந்த மத மாற்றம் 2 காரணங்களினாலே ஏற்பட்டிருக்கலாம். ஒன்று, அரசனுடைய வலிமை நோக்கி அதை ஏற்றுக்கொண்டவர்கள் ஒரு சாரார் என்றால், புதிதாக வந்த கருத்துக்களாலே ஈர்க்கப்பட்டு இந்த மத மாற்றத்துக்கு ஆளானவர்கள் மற்றொரு சாரார். அவர்கள் புதிதாக என்ன சொன்னார்கள்? துறவு ஒன்றுதான் வாழ்க்கையினுடைய குறிக்கோளை எட்ட முடியும். வாழ்க்கையினுடைய குறிக்கோள் எது? இன்ப துன்பமற்ற ஒரு நிலை. இன்ப துன்பமற்ற நிலை எப்பொழுது இருக்கும்? பிறப்பு இல்லாமல் இருந்தால் இருக்கும். இதற்கு என்ன வழி? துறவு என்று சொன்னார்கள். இந்த புதிய கருத்து மிக வேகமாக பரவியதனால், மிகவும் சிறப்பானதாக தோன்றியதனால் பலரும் மாறினார்கள். ஆனால் வாழ்க்கை முறை இதனாலே மாறியது என்பதை அவர்கள் உணரவில்லை. கோவில்கள் பராமரிக்கப்படாமல், வழிபடப்படாமல் அழிந்தன. வழிபாட்டு முறை ஒடுங்கியது. வாழ்க்கை நடைமுறை சிதைந்தது. இவற்றையெல்லாம் சீர்படுத்த வேண்டும், ஒழுங்குபடுத்த வேண்டும், நேர்படுத்த வேண்டும் என்கின்ற முயற்சியிலே சிலர் இறங்கினார்கள். அந்த முயற்சியிலே இறங்கியவர்கள் என்ன செய்வது என்பதை முதலிலே உருவாக்கி கொண்டார்கள். ஒரு திட்டத்தை வகுத்து கொண்டார்கள். முதலிலே மக்களை ஒருங்கிணைக்க வேண்டும். ஒருங்கிணைத்த பிறகு அவர்களுக்கு சில செய்திகளை சொல்ல வேண்டும். அந்த செய்திகள் பழைய வாழ்க்கை முறையை கொண்டு வருவதாக, அவருடைய வாழ்க்கையை சீரமைப்பதாக இருக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். அப்படி நினைத்தவர்களிலே முக்கியமாக நான்கு பேரை சொல்லுவார்கள். அவர்களை பொதுவாக சமய குறவர் என்ற பெயரிலே குறிப்பிடுவார்கள். குறவர் என்றால் ஆசிரியர். சமய குறவர் சமயத்துக்கு ஆசிரியர். சமயம் எப்படி அமைய வேண்டும், சமயம் என்பது என்ன, சமயத்தினாலே நமக்கு கிடைக்கக்கூடிய பயன்கள் என்ன என்பதை பற்றி எல்லாம் விளக்கிய
ஆசிரியன்மார் ஆகையினாலே அவர்கள் குறவர் என்று அழைக்கப்பட்டார்கள். இந்த சமய குறவர் 4 அவர்களை சுருக்கமாக சம்பந்தர், அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர் என்று குறிப்பிடுவார்கள். இந்த 4 பொதுவாக சமயக்குறவர் என்ற பெயரிலே குறிப்பிடுவதுண்டு. இந்த 4 முதல் 3 சம்பந்தர், அப்பர், சுந்தரர் என்ற 3 இந்த பக்தி இயக்கத்திலே தலைமை ஏற்று அதை வெற்றிகரமாக செய்து முடித்தார்கள். இவர்கள் என்ன செய்தார்கள்? வாழ்க்கையிலே கோயில் ஒரு முக்கிய இடம் பெற்றிருந்தது. வழிபாடு என்பதும் அதற்காக மேற்கொள்ளப்பட்டது. அது குலைந்தவுடனே அந்த 2ஐயும் சீர்படுத்த வேண்டும் என்கிற முயற்சியிலே இறங்கிய இவர்கள் அடியவர்களை அழைத்துக் கொண்டு திருத்தலங்களுக்கு சென்றார்கள். அங்கே கோவில்களிலே வழிபட்டார்கள். அந்த இறைவனை பற்றி போற்றி புகழ்ந்து பாடினார்கள். அந்த கோவிலுக்கு ஒரு சிறப்பை கொண்டு வந்தார்கள். இது ஒரு வழி. இப்படி இவர்கள் பாடிய பாடல்களை எல்லாம் பின்னாலே வந்த நம்பி ஆண்டார் நம்பி தொகுத்தார். தொகுத்து அவற்றுக்கு திருமுறை என்று பெயரிட்டார். மொத்தம் 12 திருமுறைகள் இருக்கின்றன. ஒவ்வொரு திருமுறைக்கும் முதல் திருமுறை, 2ஆம் திருமுறை, 3ஆம் திருமுறை என்று பெயர். சம்பந்தர் பாடிய பாடல்கள் எல்லாம் 3 திருமுறைகள். அப்பர் பாடியவை அடுத்த 3 திருமுறைகள். இவற்றையெல்லாம் நீங்கள் உங்களுடைய பாடத்திலே பார்த்து கொள்ளலாம். இப்படி அவர்கள் பாடிய பாடல்கள் எல்லாம் தொகுக்கப்பட்ட பிறகு இந்த 3 பாடல்களுக்கு பொதுவான ஒரு பெயர் தரப்பட்டது. அதுதான் தேவாரம் என்பது. சம்பந்தர் பாடியது சம்பந்தர் தேவாரம், அப்பருடையது அப்பர் தேவாரம், சுந்தரர் பாடியது சுந்தரர் தேவாரம். இந்த அமைப்பே எப்படி இருக்கிறது என்றால், சுந்தரர் இந்த இருவருக்கும் பின்னாலே வந்தவர். இவர் மற்ற இருவர்களையும் குறிப்பிடுகிறார். அப்பருடைய வாழ்க்கை சமண சமயத்துக்கு சென்று திரும்பி வந்த வாழ்க்கை. இதனுடைய உயர்வையும் அதனுடைய உயர்வையும் கண்டு ஒப்பிட்டு பார்த்து பிறகு சைவத்துக்கு வந்த வாழ்க்கை. எனவே அவருடைய பாடல்களிலே அனுபவ முதிர்வை காண்கிறோம். அந்த பாடல்கள் எப்படி அமைந்தன? பக்தி இயக்கம் எதை சொல்ல வந்தது? இறைவனை பற்றி சொல்ல வந்தது. இறைவனை அடைவதற்குரிய வழி எது? அன்பு. இந்த அன்பு என்பதை ஆர்வம் என்றும் சொன்னார்கள். ஆர்வம் உடையவர் காண்பார் அறந்தன்னை, இது திருமூலர். அதை பக்தி என்றும் குறிப்பிட்டார்கள். காதல் என்றும் சொன்னார்கள். இந்த காதல் என்ற சொல் சங்க காலத்திலே இருந்து வருகின்ற ஒன்று. அன்றைய காதல் அகத்தணையிலே கூறப்பட்டது. இன்றைய காதல் புறத்தணையிலே இறை வாழ்க்கையோடு தொடர்புடையதாக அமைந்தது. அதனாலே தான் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி என்று சம்பந்தர் பாடுகிறார். காலமுண்டாகவே காதல் செய்து மீனே மாணிக்கவாசகர் சொல்வது. ஆக இத்தனை பெயர்களாலும் அவர்கள் குறிப்பிட்டது மனிதன் இறைவனிடத்திலே கொள்ள வேண்டிய ஒரு அன்பை. இதனாலே என்ன ஏற்படுகிறது? அந்த அன்பு மிகுதியினாலே அவனை வழிபட வேண்டும் என்கின்ற எண்ணம் ஏற்படுகிறது. வழிபடுவதற்கு இடம் வேண்டும் அல்லவா? அது கோவிலாக அமைகிறது. ஆக கோவிலுடைய வழிபாடு, இந்த தனி மனிதனுடைய வாழ்க்கை, இந்த 3ஐயும் ஒரு பக்கம் அணைத்து விட்டார்கள். இனி கோவில் ஒழுங்காக அமைய வேண்டும் அல்லவா? சிதைந்த கோவில்களை சீர்படுத்த வேண்டும், மறந்த கோவில்களை நினைவூட்ட வேண்டும், புதிய கோவில்களை உருவாக்க வேண்டும். அப்பர் சமண சமயத்திலே இருந்து திரும்பிய உடனே
அந்த காலத்தில் அரசனாக இருந்த மகேந்திரவர்ம பல்லவன் பல புதிய கற்கோயில்களை எழுப்பினான். அப்படி புதிய கோவில்கள் வந்தன. அப்பர் பழையாறையிலே மறைந்து கிடந்த ஒரு கோவிலை புதுப்பிக்க வேண்டும் என்பதற்காக உண்ணாவிரதம் இருந்தார். உலகத்தில் உண்ணாவிரதம் இருந்த முதல் ஆள் இந்த அப்பர் தான். அப்படி பழைய கோவிலை புதுப்பித்தல், புதிய கோவிலை உருவாக்குதல், அந்த கோவிலுக்கு உரிய வழிபாடுகளை ஒழுங்காக செய்தல் என்பதையெல்லாம் இந்த 3 பேரும் தொடர்ந்து செய்து வந்தார்கள். அப்படி செய்கிற பொழுது இறைவனை பாடுவது என்பது ஒரு வழி, இறைவனை வணங்குவது என்பது ஒரு வழி, இறைவனை நினைத்து அதிலேயே மூழ்கி இருப்பது என்பது ஒரு வழி, அதற்கு மேலே கோவிலை பராமரிப்பது என்பதும் ஒரு வழி. அந்த கோவிலுக்குரிய தொண்டுகளை எல்லாம் செய்து அதை ஒழுங்காக அமைத்துக் கொள்வதற்காக திருப்பணி செய்வதை அப்பர் வலியுறுத்தினார். கையிலே உழவாரப்படை என்ற ஒன்றை வைத்துக் கொண்டு அங்கே இருந்த புல் பூண்டுகளை எல்லாம் செதுக்கி எடுத்து சீர்படுத்தினார். கோவில்களுக்கு வேண்டிய பூமாலைகளை கட்டி தருதல், சந்தனம் அரைத்து கொடுத்தல், நீர் கொண்டு வந்து தருதல் முதலிய பணிகளெல்லாம் கூட இறை வழிபாட்டினுடைய ஓர் அங்கமாகும், ஒரு பகுதியாகும் என்பதை அப்பர் வலியுறுத்தினார். பின்னாலே வந்த சுந்தரர் அடியார்களை எல்லாம் ஒன்று திரட்டினார். தம்முடைய காலத்துக்கு முன்னாலே இருந்த அத்தனை அடியாருடைய வாழ்க்கையும் ஒன்றாக சேர்த்து எடுத்து அவர்களை வகைப்படுத்தி அவர்களுக்கெல்லாம் பெருமை சேர்க்கின்ற வகையிலே ஒரு நூலை எழுதினார். அதற்கு பெயர் திருத்தொண்ட தொகை.